ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து டிஎன்பிசிபி கொஞ்சம் டைம் ஒதுக்கியிருக்கேன். பாப்பா தூங்குற டைம் மட்டும்தான். ஏன்னா என்னால் அந்த டயத்தில் மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும். பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்க பின்னாடியே ஓடுறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருக்கும். பெரிய பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிடலாம், அது பிரச்சனை இல்லை. சின்ன பிள்ளைங்களை வந்து நம்ம கைக்கிட்டே வச்சு பார்க்கணும். ஏன்னா இது மெயின் ரோடு வேறு, கடையில் உட்காந்துருக்கனால மேபி என்னால் வந்து பாப்பாவை தவிர மித்த எல்லாமே அதிகபட்சமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது கொஞ்ச நேரம் உள்ளே போய் விளாடும். அப்படின்றப்ப நம்மளுக்கு ஏதாவது கடைக்கு ஆள் வந்துட்டாங்களோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டைம் சரியாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை. டிஎன்பிசியில் வந்து நேற்று நான் வந்து என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய பொருளாதாரத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யூடியூப் சேனலை பற்றி தான் பார்க்குறேன், ஓனாலாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த கலெக்டர் ஹவுஸில் அந்த குரூப் டிஆர்பி குரூப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாத எதாவது அனுப்பிவிடுவாங்க. அதையும் பார்த்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு எதையும் பெருசாக பார்க்கலாம். ஸோ குரூப் 2 இல்லாட்டி குரூப் 4 ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இது இந்திய பொருளாதாரத்தை பற்றி பார்த்தேன். அதாவது அதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் பார்த்தது என்னென்னன்றது. இந்திய பொருளாதாரம் ஒரு அறிமுகம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் நான் பார்த்த டாபிக் ஒரு 1 ஹவருக்கான டாபிக் தான் நான் சும்மா ஷார்ட்டாக முடிச்சிடறேன். அதாவது எக்கனாமிக் பொருளாதாரம் அப்படின்ற வந்து கிரேக்க எழுத்தில் வந்து ஒய்கோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய அளவில் வந்து அதாவது விளைவிக்கப்பட்ட பொருள் வந்து அது வந்து விநியோகிக்கப்படுறத ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அதை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து சேல்ஸ் பண்ணி அதை நம்ம வாங்குறதுக்கு பேர் தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்கோஸ் இல்லங்கள் அப்படின்றாங்க. நோமோஸ்ன்றது வழக்கம் விதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வீட்டு நிர்வாகம் மேனேஜ்மெண்ட், அதாவது ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதே சொல்லுவாங்க. இதுக்குள்ள இருக்கதையும் சமூக அறிவில், அதாவது பொருளாதாரம் சமூக அறிவில் ஒருங்கிணைந்த ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அதில் 3 இதாக பிரிக்கிறாங்க. என்னென்னா முதலாளித்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா சமத்துவ பொருளாதாரம். இது வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. இது 3க்குமே தனித்தனியாக வந்து புக் எழுதி அதுக்கான தந்தைகள் வந்து இருக்காங்க. ஸோ முதலாளித்துவம் வந்து ஆடம் ஸ்மித், அவர் தான் பொருளாதார தந்தைன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் சொல்லி அவர் அழைப்பாங்க. இதில் வந்து பொருளாதார தந்தை முக்கியமாக வந்து முதலாளித்துவ பொருளாதார தந்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து காரல் மார்க்ஸ்ன்றவர் வந்து சமத்துவ பொருளாதார தந்தையோட பொருளாதாரத்துவ தந்தைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதிய பொருளாதார தந்தை அப்படின்றது ஜேஎம் கிரீன்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எடுத்து கொஸ்டினை வந்து எழுதி வச்சுருக்கேன். அதாவது எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்க மாட்டேன். எனக்கு என்ன டாபிக் அந்த டைத்தில் தோணுதோ அந்த டாபிக் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸோடு தான் படிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்க. என்னோட சின்ன கான்ஃபிடென்ஸ் தான், சின்ன ஒரு முயற்சி தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு வருது. வேலைவாய்ப்புக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான வேலைவாய்ப்பு தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்புலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமாக திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த வட்டார பகுதியில் இருக்க எல்லாத்துக்குமே இது வேலைவாய்ப்பு வந்து மெயினாக போட்டிருக்காங்க.